தயாரா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் சொன்ன ஆத்திச்சூடியில வர கீழோர்க்கு அஞ்சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திச்சூடியோட கதை தான் நம்ம பார்க்க போறோம். கீழோர் அப்படின்னா பொதுவா எல்லாரும் ஏழைகள் இல்லைன்னா சிறியவர்கள்னு நினைப்பாங்க. ஆனா கீழோர் அப்படின்னா கெட்ட குணம் கொண்டவர்கள்னு அர்த்தம். கீழோர் அப்படின்னா பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறவங்க, அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஓடி ஒழிய கூடாது அப்படின்றதுதான் இந்த கீழோர்க்கு அஞ்சேல் அப்படின்ற ஆத்திச்சூடிக்கான அர்த்தம். இதுக்கு ஒரு கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்துல அருள்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பயுமே உண்மையைதான் பேசுவான், எல்லாருக்கும் உதவி செய்வான். அந்த பள்ளியில சில பெரிய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க இந்த குட்டி குட்டி பசங்களெல்லாம் எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துவாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நோட்டு, புத்தகங்கள், பென்சில், ரப்பர் இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. யாராவது போய் ஆசிரியர்கிட்ட இல்ல யாருக்கிட்டையாவது சொல்றேன்னு சொன்னா மிரட்டிடுவாங்க அவங்களெல்லாம். இந்த மாதிரியா அந்த பெரிய பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அருளுடைய நண்பனையும் அந்த மாதிரி அந்த பெரிய பசங்க பண்ணிட்டாங்க. அதனால அவனுடைய நண்பன் கண்ணன் அழுதுட்டே இருந்தான். இத பார்த்த அருள் கண்ணன் கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு கண்ணன் சொன்னா, அந்த பெரிய பசங்க எல்லாம் வந்து என் பென்சில் பட்டியெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுதான். உடனே அருள் என்ன பண்ணா, கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பெரிய பசங்க கிட்ட போய் அவனுடைய பென்சில் பட்டியை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பசங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே, நான் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அருள் ஓடவும் இல்லை, பயப்படவும் இல்லை, சண்டையும் போடல. நேரா அவன் ஆசிரியர்கிட்ட போய் உண்மை என்ன நடந்துச்சோ அதை சொன்னான். ஆசிரியர் அங்க இருந்து வந்து இந்த பசங்களை கண்டிச்சாங்க. கண்டிச்சுட்டு அந்த பென்சில் பட்டியை வாங்கி அவனோட நண்பர்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு, பலகீனமா இருக்கவங்கள எப்பயுமே துன்புறுத்தாதீங்க, இது வந்து வீரம் இல்ல அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பெரிய பசங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. அதனால அவங்க மற்றவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க சின்ன பசங்க கிட்ட நடந்துக்கவும் இல்லை. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தீய குணம் இருக்கக்கூடியவங்கள, கெட்டவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. கீழோருக்கு அஞ்சேல், கீழே இருக்கிறவங்க அப்படின்னா கெட்டவர்கள் தான் கீழோர், அவங்கள பார்த்து நம்ம எப்பயுமே பயப்படக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல மனசு உள்ளவங்க எப்பயுமே தைரியமா இருக்கணும். நம்ம கோவத்தாலையும் இல்ல சண்டை போட்டோம் நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்கிறத விட உண்மையாவும் துணிச்சலாவும் நியாயமாவும் இருந்து அந்த விஷயங்களை சாதிக்கிறது எப்பயுமே நல்லதை கொடுக்கும். பாதகம் செய்யறவங்களை பார்த்தா நம்ம பயப்பட்டு ஒதுங்க கூடாது, உண்மையா தைரியமா நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஆத்திச்சூடி சொல்றது. கீழோருக்கு அஞ்சேல். அதனால நாமளும் தீங்கு செய்யறவங்களை பார்த்து பயப்படாம இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.